மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் சுமார் 3 வருடங்களுக்கு பின்னர் இன்று நடைபெற்றது. அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர்களான கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் கே மஸ்தான் ஆகியோர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. எனினும் இணைத் தலைவர்களில் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை. இன்றைய கூட்டத்திற்கு வடமாகாண அமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் வடமாகாண கடற்றொழில் அமைச்சர் ப. டெனீஸ்வரன் ஆகியோரும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். சட்டவிரோத மணல் அகழ்வு, கிரவல் அகழ்வு போன்ற விடயங்கள் தொடர்பில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளருக்கு இதன்போது கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்திற்கு கடந்த வருடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் 86% மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துடன் இந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தில் விவசாயத்திற்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் வியாடி குளம், மரிச்சுக்கட்டி, கட்டுக்கரை ஆகிய குளங்களை புனரமைப்பது தொடர்பிலும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது. இந்தியா மீனவர்களினால் இலங்கை மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநியாயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இலங்கை வெளிநாட்டு அமைச்சுக்கு கடிதம் எழுதுவதற்கும் இன்றைய இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபரை வேண்டினோம், வெளிநாட்டு அமைச்சுக்கு கடிதம் அனுப்புமாறு, இதை நிறுத்துவதற்கான ஏற்பாட்டை செய்தருமாறு. கடந்த காலங்களில் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவுகள் இல்லாமல் தற்பொழுது இனபத கட்சி பேதங்களின்றி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் சரியான முறையில் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தேன். இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. இங்கு நடைபெறுகின்ற சட்டவிரோத மண் அகழ்வு, கிரவல் அதுகளை முற்றுமுழுதாக கண்காணிக்கின்ற அதிகாரிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும் என்றும் இனி வருகின்ற காலங்களில் ஜனநாயக முறையாக கட்சி பேதங்கள் இல்லாமல் நடைபெற தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னைய காலங்களில் ஒரு சில பக்கசார்பான சில செயல்பாடுகள் இருந்ததாக மக்களோட கருத்துகள் இருந்துச்சு. நேரங்களில் அந்த பிரதேச செயலாளரிடமிருந்து சில அறிக்கைகளை நான் கேட்டிருந்தேன். எந்த அதிகாரிகளும் என்ற அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நல்லா இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் போய் அவர்களை சரியான ஒரு நிலையான ஒரு நியாயமாக செயல்படாமல் எல்லாத்திலையும் ஒரு பக்கசார்பான செயல்பாடுகளை எடுக்குமாறு வற்புறுத்துவதாக தான் நமக்கு குறைகள் வந்தது. ஆனால் இப்பொழுது இங்கு பார்க்கும் பொழுது அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஒரு நிலப்பாடுகள் இங்கே எங்களுக்கு இந்த இடங்கள் எடுக்கும் பொழுது நியாயமான சில முடிவுகள் தான் எடுத்தோம். அதிகாலை இங்கு வந்திருந்த பொழுதுதான் எனக்கு தெரிந்தது ஏனைய அமைச்சர்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற மாகாண சபை அமைச்சர்களுக்கு இந்த அவர்களை வருமாறு அழைப்பு விடுக்கவில்லை என்ற செய்தி கிடைக்கப்பெற்றது. அது தொடர்பாக அவர்களுக்கும் இணைத் தலைமைகளுக்கும் மன்னார் மாவட்டத்தின் அரசு அதிபர்களிடமும் கூறியிருந்தேன். இனி வருகின்ற கூட்டங்களில் வடமாகாண சபை அமைச்சர்களை அழைப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது வடமாகாண சபை திணைக்களங்கள் மற்றும் அமைச்சர்கள், செயலாளர்கள் எல்லோரையும் மற்றதாக மத்திய அமைச்சர்கள், மத்திய அமைச்சின் கீழ் வருகின்ற திணைக்களங்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எடுக்கின்ற முடிவுதான் ஒரு மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு அடித்தளமாக அமைய முடியும்.